டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை சாதித்த பலருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தேடி பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளும் ஒரு உத்வேகம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். அரசியல் தலைவராக வலம் வருவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. மக்களுக்கான நல்வழியை காட்ட வேண்டும். அந்த நல்வழி மூலமாக தன்னுடைய நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை அழகாக செதுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய தலைவர்கள் ஒவ்வொரு காலம் வெளிவந்துட்டே இருந்தாங்க. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவருடைய வாழ்க்கை பயணத்தின் இறுதி பாகத்துல இன்னைக்கு இணைந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எத்தனை சிரமங்கள். அவருடைய குடும்பம் என்பது அரசியல் பின்னணி கிடையாது. ஆனால் அதிலிருந்து அவர் வெளிவந்த தன்மை, தான் பெற்றுக்கொண்ட கல்வியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பாடசாலை நாட்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழக நாட்களாக இருக்கட்டும், அதில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாருமே ரொம்ப அழகா கொடுக்கப்பட்ட விடயங்களை தன்னுடைய பாடத்திட்டத்திற்கு ஏற்றாப்போல் வெளிப்படுத்தும் பொழுது அண்ணா அவர்கள் ஒருபடி மேல போய் அதற்கு இன்னும் அழகான தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்து அவருடைய ஆசிரியர்களை ரொம்ப பிரமிச்ச ஒரு காலகட்டமும் அமைந்திருந்தது. எப்படி இவரால் சாத்தியப்பட முடியும்? தனக்குள் எழுத்தாளர், பத்திரிகையாளர், கவிஞர், அரசியல் அப்படின்னு நிறைய விடயங்களை தானே தேடி தேடி கற்றறிஞ்சு கொண்டாங்க. அண்ணா அவர்களுடைய பயணத்துல பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல பெரியார் அவருடைய பேர்ல ஒரு கல்வி கட்டிடம் திறக்கப்படுகிறது. அப்போ பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் அந்த திறப்பு விழாவுக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்போ அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ அண்ணா அவர்களை அழைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருவரும் இணைந்து கொள்றோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த மேடையில முதலாவது எழும்பி பேசுறவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, 18 ஆண்டுகள் கழித்து இருவரும் இணைந்து ஒரு மேடையில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக அண்ணா எழும்பி பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 18 ஆண்டுகள் என்பது எங்கள் இருவருக்கும் இடையிலே எந்த ஒரு பிரிவையும் கொண்டு வரவில்லை. நாங்கள் இருவரும் மனதால் இணைந்திருக்கின்றோம், கொள்கையால் இணைந்திருக்கின்றோம். எப்பொழுதுமே அவர் மீது எனக்கு எப்பொழுதுமே அன்பு பாசம் இருக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகா மேடையில வெளிப்படுத்துறாங்க. அங்க வந்திருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்னும் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்றாங்க. அண்ணா அவர்களிடத்திலே ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, நிறைய நல்ல பழக்கம் இருக்கு. அதுல சிறப்பான நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு அவருடைய பழக்கங்கள்ல பட்டியலிடலாம். அதாவது தன்னோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்படும் நிறைய உறுப்பினர்களை தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே கடிதங்கள் எழுதுவாங்க. அவங்களுக்கு நேரம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா அதிகமான வேலைகள், அதிகமான ஒவ்வொரு செயல் திட்டங்கள் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நேரம் குறைவாக இருந்தாலும் நிறைய கடிதங்கள் எழுதுவாங்க. கடிதத்தில் என்னன்னா, இந்த கழகத்தினுடைய கொள்கைகள் அதை எப்படி பின்பற்ற வேண்டும், அதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன, மக்களுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் அந்த கடிதத்துல குறிப்பிடுவாங்களாம். இதையெல்லாம் பொறுமையா அவங்க படிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறது உண்டு. அதே நேரத்தில் அண்ணா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேடையில பேசும் பொழுது நிறைய விடயங்கள் பேசுவாங்க. சில சமயங்களில் தன்னை எதிர்த்து யாராவது எங்க பேசியிருந்தாலுமே, தன்னை எதிர்த்து ஏதாவது ஒரு சொல்லி இருந்தாலுமே அவர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியதே கிடையாது. அவருக்கு இருக்கும் நல்ல சிறப்பான விடயங்களை தான் எடுத்து மேடையில பேசுவாங்களாம். தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு கூட தன்னுடைய கட்சி என்ன செய்யும் மக்களுக்கு அப்படின்ற விடயத்தை தான் முன்வைத்தாங்க. இதற்கு முன்னால செயல்பட்ட கட்சிகள் என்ன, அந்த கட்சிகள் என்னென்ன விடயத்தை சொல்லியது செய்தது என்பதை அங்கே அவர்கள் ஆராய்வது கிடையாது. தன்னுடைய கட்சி எப்பொழுதும் மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்தால் நல்லா இருப்பாங்க, இதை தான் அவங்க எப்பொழுதுமே யோசித்தது உண்டு. இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தலைவனுக்கு உள்ள ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே நேரத்துல கல்வி நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப ஆழமா அவங்க பார்த்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கும் மக்களுக்கு கல்வி என்பது ரொம்ப அவசியம். எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தன்னுடைய அடிப்படை கல்வியை பெற்றுக்கொள்ளணும். அதற்கான செயல் திட்டங்கள், அதற்கான பாடசாலைகள், அதற்கான நடைமுறைகள், அதற்கான கட்டணங்கள் கூட பெரிய அளவு அறவிடப்படாமல் அவர்களுக்கான கல்வியை வழங்கணும் அப்படின்றதுல ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. 1967ஆம் ஆண்டு வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைத்த பிறகு அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி என்பது தந்தை பெரியாருக்கு நாங்கள் காணிக்கையாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல பெரியார் அவர்கள் உடல் நல குறைவினால வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த செய்தியை கேட்ட பிறகு என்னுடைய வலி குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இருவருக்கும் உள்ள ஒரு புரிந்துணர்வு அங்கே சொல்லப்படுகிறது.
அண்ணா அவர்கள் ஆட்சியை அமைத்த அந்த காலகட்டத்தில் கூட்டணி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் இவர்களை எல்லாரையும் சந்தித்து அவர்களிடத்திலே அருமையாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அவர்களிடத்திலும் அவர்கள் கூறிய விடயம், இந்த மக்களுக்கான சேவையை சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றத அவங்க ரொம்பவே ஒரு முக்கியமான கருத்தாக முன்வைத்தாங்க. அதனால அவங்க கூடயும் நல்ல விதத்திலே அவர்கள் பழகி கொண்டார்கள். திருச்சிக்கு போய் அங்க போய் பெரியாரை சந்தித்து ஆசையும் பெற்றுக்கொண்டாங்க. இப்படித்தான் அவருடைய அரசியல் பயணம் என்பது சிறப்பாக பயணம் செய்ய ஆரம்பித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கும் பொழுது அண்ணா அவர்களுக்கு 58 வயது எட்டி பிடித்திருந்தது. அப்போ 8 அமைச்சர்கள் கொண்ட அந்த குழு சிறப்பான தன்னுடைய ஆட்சி பயணத்தை ஆரம்பிக்குது. ஆட்சி பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விடயங்களை அண்ணா அவர்களும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரசியல் துறையிலே எத்தனை மாற்றங்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா அவர்களுடைய தலைமையில் உதயசூரியனுடைய ஒளியில் நிறைய அமைச்சர்கள் பதவியேற்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வித்துறைக்கும், கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறைக்கும், மதியழகன் அவர்கள் உணவு, சத்தியவாணி முத்து அரிசன நலன்துறை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமி வேளாண்மை, மாதவன் சட்டம், சாதிக் சுகாதாரம், முத்துசாமி உள்ளாட்சி, இப்படின்னு அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தங்களுடைய ஆட்சியினுடைய பொறுப்புகளை எப்படி ரொம்ப அருமையா பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆட்சியை பொறுப்பெடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அரச நிர்வாகத்தின் ஆணிகள் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லாரையுமே அண்ணா அவர்கள் முன்னிறுத்தியதும் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அண்ணாவினுடைய ஆட்சியில் அரசு அதிகாரிகள், நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சித் தலைவர் என்று எல்லாருக்குமே ஒரு பூரண சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தோன்றும் யோசனைகளை நீங்களும் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை கூட முன்வைத்து அவர்களுடைய சிறப்பான கருத்துக்களை உள்வாங்கும் ஒரு முக்கியமான பொறுப்பிலும் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை தவறான பாதையில் பயன்படுத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாங்க. அதனால எப்பொழுதுமே மக்களாட்சி என்பதை முன்னிறுத்திய ஒரு காலகட்டமாக இருந்தது. இது 5 வருட கால ஆட்சி என்பது மக்களுக்கு ஒரு பொன்னான காலமா இருக்கணும் அப்படின்னு அண்ணா அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்த சந்தர்ப்பமும் இருக்கிறது. அண்ணா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்தின் சிறப்பும் இந்தியாவினுடைய பெருமையும் அங்கே அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர்கள் செல்லும் நாட்டினுடைய நல்ல பல விடயங்களையும், முன்னேற்றமான பல விடயங்களையும் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வராங்க. இதன் மூலமாக தன் நாட்டினுடைய வளத்தை இன்னும் அழகாக சிறப்பாக வெளிப்படுத்த முடியும், தன் மக்களுக்கு தேவைகளை இன்னும் அழகாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடுறாங்க. அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் இன்னொரு சிறப்பும் இருந்தது. அரசாங்கத்தினுடைய விதி முறைகள், அதே நேரத்தில் சட்டத்திட்டங்களை மாத்திரம் கவனத்தில் கொள்வதை விட மனிதாபிமான தன்மையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் மூலமும் பல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் அண்ணா அவர்களுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா, சிலர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டாங்க, சில துறைகளிலிருந்து. அவருடைய ஆட்சிக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட துறைக்கு சிலரை உள்வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ அண்ணா அவர்களுடைய மனதில் என்ன ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேரை வேலையிலிருந்து நீக்கம் செய்தாங்க இல்லையா, அப்போ அவங்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும், அவர்களுக்கு சிறந்த இடத்தை, தகுதியானவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களை உள்வாங்கி அவர்களுக்கும் சரியான வேலையையும் அதே நேரத்தில் இன்னும் பலரை உள்வாங்கக்கூடிய செயல் திட்டங்களையும் முன்வைக்கிறாங்க. இது அண்ணா அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்றது. அண்ணா அவர்கள் பொதுவாக சட்டமன்றத்திலோ அல்லது எங்காவது போய் முன்னின்று பேசும் பொழுது சில நேரங்களில் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் அவருடைய பேச்சை எப்படியாவது தடை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் பேச பேச எதிர் முனையில் இருப்பவர்களுக்கு கூட அந்த பேச்சை கேட்கணும், அவருடைய அந்த தெளிவான விளக்கத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுனால கண்டிப்பாக தொடர்ச்சியாக அண்ணா அவர்களே பேசி முடிச்சிருவாங்க. இதே நேரத்தில் அண்ணா அவர்கள் எப்பொழுதும் சொல்லும் விடயம் என்னன்னா, என் காலடிகளை அளந்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியல் நகர்வில் அரசியல் தெளிவாக செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால எப்பொழுதும்
எந்த ஒரு திட்டத்தை முன்வைக்கும் பொழுது அந்த திட்டம் எப்படி சீராக சிறப்பாக செயல்படும், அது மக்களுக்கு எவ்வாறு போய் சேரும் அப்படின்ற ஒரு தூர நோக்கு பார்வை எப்பொழுதுமே அவரிடத்திலே இருந்தது. சுயமரியாதை வீரர், பகுத்தறிவாளர், அரசியல்வாதி, மேடை பேச்சாளர், எழுத்தாளர், முதலமைச்சர் என அண்ணாவுக்கு பன்முக திறமைகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பத்திரிகை எழுதும் பணி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாவின் பத்திரிகை துறை அனுபவங்கள் அவரது கல்லூரி காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நாங்கள் முன்னாடியே பார்த்தோம். படிப்பை முடித்ததும் முதல்ல நவயுகம் என்ற தொழிலாளர் பத்திரிகையிலும் பின்னர் பாலபாரதி என்ற இன்னொரு இதழில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த அண்ணா அப்போ பத்திரிகையிலும் ரொம்ப அழகா எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு படித்து முடித்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரின் விடுதலை மற்றும் குடியரசு ஆகிய இதழ்களிலும், நீதி கட்சியின் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படித்து முடித்து வெளிவந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரின் விடுதலை மற்றும் குடியரசு ஆகிய இதழ்களிலும், நீதி கட்சியின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான ஜஸ்டிஸ் இதழிலும் அண்ணா அவர்கள் எழுதி ஆசிரியர் பணியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 1942ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா திராவிட நாடு என்ற சொந்த பத்திரிகையும் தொடங்கி அதிலேயும் அவரது தம்பிகளாகிய தொண்டர்களுக்கும் அண்ணாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்தும் விதத்தில் அந்த பத்திரிகை மிகவும் அழகாக வெளிவந்தது. 1949ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மாலை மணி அப்படின்ற நாளிதழில் ஆசிரியராகவும் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. அதை தவிர 1953ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நம் நாடு என்ற இதழையும் அண்ணா அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. திராவிடர்களின் உணர்வுகளும் கோரிக்கைகளும் பிற மொழி பேசுபவர்களிடம் சென்று சேர வேண்டும் என்று நினைத்த அண்ணா இதற்காக 1956ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா ஹோம் லேண்ட் என்ற ஆங்கில பத்திரிகையை தொடங்கி 1966ஆம் ஆண்டு ஹோம் ரூல் என்று மற்றும் ஒரு ஆங்கில பத்திரிகையும் தொடங்கி அதன் மூலமாக பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அண்ணா அவர்கள் கல்வி கற்கும் காலங்களில் கூட இரவு நேரங்களை தேர்வு செய்வதுண்டு. அமைதியா இருக்கும் பொழுது நிறைய விடயங்களை ஆழமா படிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இரவு நேரத்தை அதிகமா தேர்வு செய்வாங்க. அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா பதவிக்கு வந்த பிறகு கூட தனக்கு கிடைக்கும் நேரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு நேரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வாங்களாம். ஏன்னா நிறைய பத்திரிகைகள் எழுதுவாங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்காலியை எடுத்து அதுல தன்னுடைய கால்களை மடித்து அமர்ந்து கொள்வாங்களாம். தன்னை சுத்தி யார் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆழமா இருந்து எழுத ஆரம்பிப்பாங்களாம். கொஞ்சம் சிந்திப்பாங்களாம், சிந்திச்சுட்டு அப்படியே ஆழமா இருந்து எழுத ஆரம்பிப்பாங்களாம். எழுதும் பொழுது சில பத்திரிகைகளை சில தாள்களை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி அருமையா எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த எழுதும் பழக்கம் எப்படி இருந்ததுன்னா தன்னுடைய தொண்டர்களாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டர்களை தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய கடிதங்களை எழுதி அந்த கடிதங்கள் அவர்களுக்கு போய் சேரும் பொழுது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தனக்கு கொடுத்தது அப்படின்றத கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. கடிதம் எழுதும் பொழுதும் சொல்லுவாங்களாம், கடிகாரத்தில் எவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது, நேரம் ஓடிட்டு இருக்கு, கையும் வலிக்கிறது அப்படின்றத கூட அவங்க அடிக்கடி சொல்றது உண்டு. ஏன்னா அவ்வளவு அழகா அவங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அண்ணா அவர்கள் பத்திரிகையில் எழுதும் நேரங்கள் தவிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல ஆடு மாடு நாய் மயில் குயில் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளையும் வளர்ப்பாங்களாம். அதன் கூட எல்லாம் தனக்கு கிடைத்த நேரத்தை எல்லாம் செலவழிப்பாங்களாம். அதே நேரத்தில் அண்ணா அவர்களிடத்திலே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. நிறைய புத்தகங்கள் நூல்களை எல்லாம் எடுத்து அதில் இருக்கும் தேடுதல்களை எல்லாம் பார்க்கறது உண்டு. அப்போ சில நேரங்களில் கையில காசு இருக்காது இல்லையா படிக்கும் காலகட்டத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொது நூலகங்களுக்கு சென்று நிறைய நூல்களை எடுத்து அழகான தொகுப்புகளை எடுத்துக்கொள்வாங்களாம். சில நேரங்களில் நூலகங்கள்ல கிடைக்காத புத்தகங்களை எப்படி படிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது புத்தக கடைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து அதில் இருக்கும் நல்ல விடயங்களை தனக்குள் சேகரித்துக் கொள்வாங்களாம். இப்படி ஆழமான கருத்துக்களை தேடி அறிந்து கொள்வதும் மக்களுக்கு தேவையான விடயத்தை கொண்டு சேர்ப்பதிலும் அண்ணா அவர்கள் எப்பொழுதும் முதலிடத்தில் இருந்தாங்க. அண்ணா எழுதிய அழகான நாடக தொகுப்புகளும் இருக்கிறது. அண்ணாவின் முதல் நாடகமான சந்திரோதயம் 1943ஆம் ஆண்டு வட ஆற்காடு மாவட்டம் திருவத்திபுரத்தில் அரங்கேறியது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். அண்ணா எழுதி நடித்து இயக்கிய இந்த நாடகத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய தலைமையை ஏற்று தொடங்கி வைத்தார் அப்படின்றதையும் இங்கே பதிவு செய்யலாம். அண்ணா எழுதிய முக்கிய நாடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி, காதல் ஜோதி, சொர்க்கவாசல், பாவையின் பயணம் இப்படின்லாம் நிறைய நாடகங்கள் எழுதியிருந்தாங்க. பின்னாளில் சில நாடகங்கள் திரைப்படங்களாக வெளிவந்த சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் சிறப்பாக நடித்து
நாடக கலைஞராக தன்னை அழகாக வெளிப்படுத்திய அந்த காலகட்டம் என்பது ரொம்ப அற்புதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஓரிரவு நாடகம் இருக்கு இல்லையா, இந்த நாடகம் அவர் எழுதியிருந்த பொழுது எழுத்தாளர் கல்கி அண்ணா அவர்களை தென்னாட்டு பேனாட்ஷோ அப்படின்னு அழைத்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப அருமையா அவர்கள் எழுதியிருந்தாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காங்க. அண்ணா அவர்கள் எப்பொழுதும் பார்க்கும் ஒரு விடயம் என்னன்னா, நாடக வசூலை விட அந்த நாடகம் சொல்லும் செய்தி மக்களை எவ்வாறு போய் சேர்ந்தது, மக்கள் அந்த நாடகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, மக்களிடத்திலே எப்படி ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கூர்ந்து பார்ப்பாங்களாம். சிறுகதையோ கட்டுரையோ நாடகமோ திரைப்பட வசனமோ படைப்போ எதுவாக இருந்தாலும் அண்ணா அவனுடைய அடுக்குமொழி, அதன் வாயிலாக பளிச்சிடும் பகுத்தறிவு, சமூக முன்னேற்ற கருத்துக்கள் எல்லாம் பாமரர்களும் தொடங்கி பண்டிதர்கள் வரை எல்லாரும் ரசிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் அண்ணா அவர்களிடத்திலே இருந்தது. அண்ணா அவர்கள் மிகவும் சிக்கனமானவர். அதிகமான ஆடம்பர செலவுகளை எப்பொழுதும் அவர் செய்வது கிடையாது. பதவிக்கு வந்த பிறகு கூட ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்து காட்டியவர். தனக்கென்று எந்த ஒரு வசதி வாய்ப்புகளையும் அதிகமாக செய்த ஒரு மனிதர் கிடையாது. எப்பொழுதும் அண்ணா அவர்கள் உயர உயர பறந்தாலுமே பணிவோடு இருக்கணும் அப்படின்றத அவங்க எப்பொழுதுமே சொல்லியதுண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ராதா அவர்கள் அண்ணாவிடத்தில் அதிக அவருக்கு பாசம் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் போய் அண்ணா அவர்களுக்கு மோதிரம் பரிசா கொடுத்தாங்களாம். அண்ணா அவர்கள் அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். அப்போ எம்.ஆர். ராதா அவர்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிட்டது. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கிடைத்த இடத்துல அப்படியே என்னுடைய கைகளை வைத்து ரொம்ப நிம்மதியா தூங்கிடுவேன். அந்த இடத்துல என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஆனால் இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு நான் எங்க பயணம் செய்தாலும் இது எங்க எப்போ எப்படி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கும். எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வராது. அதனால இது எனக்கு எப்பயுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அண்ணா அவர்களை பார்த்தவர்களுக்கு தெரியும், பழகியவர்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக தான் இருப்பாங்க. தான் முதலமைச்சர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் வாழ்ந்து காட்டிய ஒரு சிறந்த மனிதர். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு முதலமைச்சர் அண்ணா அவர்கள் உடனடியாக கையெழுத்து இட்ட முதலாவது விடயம் என்னன்னா, ஜூலை மாதத்தில் சென்னை மாகாணத்தினுடைய பேர் தமிழ்நாடு அப்படின்னு மாறுகின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதே நேரத்துல தமிழக அரசின் சின்னத்தில் சத்தியமேவ ஜெயதே என்று எழுதியிருந்ததை தமிழில் வாய்மையை வெல்லும் அப்படின்னு மாற்றி அமைக்க உத்தரவிட்டாங்க. அதே நேரத்தில் செக்ரட்டரியேட் என்ற அரசு அலுவலகம் தலைமைச் செயலகம் என்று புது பேர் சூட்டினாங்க. ஆகாஷவாணி மறைந்து வானொலி என்ற தமிழ் பதம் காற்றலைகளில் மிதந்தது. நிறைய விடயங்களை செய்தாங்க அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். தேர்தல் பிரசாரத்தின் போது ரூபாய்க்கு ஒரு படி அரிசி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப சிரமமான விடயமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்த பொழுதும் அண்ணா அவர்கள் அதை செயல்படுத்தணும்னு முயற்சி பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. நிறைய நகரங்களுக்கு அதனுடைய சோதனை நடவடிக்கையிலும் மேற்கொண்டாங்க. மக்களுடைய சிரமங்களை எப்படியாவது இல்லாமல் செய்ய வேண்டும், உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது, விலையேற்றத்தை குறைக்க வேண்டும், இந்த உணவை பதுக்குபவர்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பறக்கும் படை அமைத்து அண்ணா அரசு அவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய ஒரு சந்தர்ப்பத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியில் முப்பெரும் சாதனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தது, ஹிந்திக்கு இடமளிக்காது இருமொழி கொள்கை அப்படின்றத சொல்லலாம், ஆங்கிலம் மற்றும் தமிழினுடைய முக்கியத்துவம் அங்கு பிரதிபலிக்கப்பட்டது. அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நிறைய விடயங்களை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. சிக்கனமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நிறைய நல்ல திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அண்ணா அவர்கள் கடுமையான அரசியல் உழைப்பில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கழுத்துல பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டி வருது. இந்த கட்டி அவருக்கு வலியாக நாளடைவில் மாற்றம் பெறுகிறது. அதற்கு பிறகு அந்த கட்டி என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது சாதாரண கட்டி அப்படின்னு சொல்லி அந்த கட்டியை அவங்க எடுத்துடுறாங்க, அறுவை சிகிச்சை மூலம் எடுத்துடுறாங்க. இந்த காலகட்டம் 1968ஆம் ஆண்டாக அமைந்திருந்த அந்த காலகட்டம் அண்ணா அவர்களுக்கு மிகுந்த ஒரு வயிற்று வலியை கொடுக்குது. அந்த வயிற்று வலி என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அண்ணா அவர்களுக்கு புற்றுநோய் என்று அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. நிறைய பேர் தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை எல்லாம் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா அவர்களை சிறப்பான முறையிலே அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா அழைத்து செல்றாங்க. அங்கே அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்த
பிறகு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் பொழுது அண்ணா அவர்களை அங்கே சென்று அவர் நலம் விசாரித்ததாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஓரளவு முழுமையாக அவர் பூரணமான குணம் பெற்றிருக்காவிட்டாலும் ஓரளவு சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனால் சிறந்த ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வைத்தியர்கள். அந்த ஓய்வை அண்ணா அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய அரசியல் பயணத்தில் 1969 அண்ணா அவர்களுடைய உடல்நிலை இன்னும் மோசமான நிலையை எட்டி பிடிக்கிறது. கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுடைய உருவச்சிலை திறப்புக்கு கண்டிப்பா தான் போகணும், ஏன்னா அவருக்கு ரொம்ப அவரை பிடிக்கும், அதனால போறாங்க. போய் அந்த உருவச்சிலையை திறக்கும் அந்த நிகழ்வு தான் கடைசி நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு பிறகு சென்னை அடையாறில் இருக்கும் புற்றுநோய் வைத்தியசாலையில் அண்ணா அவர்கள் சேர்க்கப்படுறாங்க. எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அண்ணா அவர்களுடைய மனைவி ராணி அவர்கள் அருகில் இருந்து கவனிச்சுக்கிறாங்க. பெரியார் அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. அவரும் மிகுந்த மனவேதனையுடன் அண்ணா அவர்களை சந்திப்பதற்காக வைத்தியசாலைக்கு வருகிறார். அண்ணா அவர்கள் 1969 பிப்ரவரி 2 நள்ளிரவில் மரணம் அடைந்தார் என்ற செய்திதான் தமிழகம் எங்கும் போய் சேர்ந்தது. மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். தங்களுக்கு கிடைத்த போக்குவரத்து வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. புகையிரத வண்டியில மேல அதிகமான மக்கள் அமர்ந்து வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர், அதாவது அதை விட அதிகமான மக்கள் தான் அவருடைய இறுதி ஊர்வலத்துல பங்கேற்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாஜி அவர்களுடைய மண்டபத்தில் அண்ணா அவர்களுடைய உடல் வைக்கப்படுகிறது. மக்கள் எல்லாரும் திரண்டு அஞ்சலி செலுத்துறாங்க. அதே நேரத்தில் அண்ணா அவர்களுடைய சாதனை, அண்ணா அவர்கள் செய்த பல நல்ல காரியங்கள் அவர்களுடைய மனதிலே எப்பொழுதும் இன்னும் மக்கள் மனதிலே இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. மெரினா கடற்கரையில் அண்ணா அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. அவர் வாழ்ந்த காலகட்டம், மக்களுக்காக செய்த பயணம், அவர் இன்னும் எவ்வளவு தூரம் மக்களுக்கான நலத்திட்டங்களை தன்னுள் வைத்திருப்பாங்க அப்படின்ற விடயம் பார்க்கப்படுகின்றது. நல்ல பல தலைவர்களை இந்த உலகம் கொடுத்திருக்கிறது. அவர்கள் கொடுத்த நல்ல பல வழிகளை இன்னும் நாங்கள் தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறந்த தலைவராக, மக்கள் போற்றும் ஒரு தலைவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்த மனிதனின் மறுபக்கத்தில் ஒரு நல்ல தலைவரினுடைய வாழ்க்கை வரலாறில் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.